القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا القرآن يوحدنا لطريق الخير ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெயரால் ரமதானுடைய இரவு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே மார்க்கத்தினுடைய பல அம்சங்களின் பல கூறுகளாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அமர்வில் பெற்றோரை பேணுதல் என்ற தலைப்பிலே மௌலவி முர்ஷித் அப்பாசி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழ வேண்டுமாக இருந்தால் படைத்தவன் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உறவின் மூலம்தான் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வரலாம் என்பது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரே ஆத்மாவிலிருந்து அந்த ஆத்மாவுக்கான ஜோடியை அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா, அந்த ஜோடியிலிருந்து ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்தான் என்று இந்த உலகத்துக்கு மனிதர் வருவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த ஏற்பாட்டை சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இந்த ஏற்பாட்டில் விதிவிலக்காக அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக ஒரு அற்புதமாக படைக்கப்பட்டவர் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அவர்களை அல்லாஹ் எந்த ஆண் துணையும் இல்லாமல் குன், ஆகிவிடு என்ற அந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிற ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானின் அடிப்படைகளுள் ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மூலம் படைக்கப்பட்டவர் என்று நம்ப வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம், அது அல்லாஹ் மனித சமூகம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு வைத்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டுவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு படைத்த ஒரு படைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அங்கிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன? படைத்தவன் ரப்பு நாடினால் ஆண் பெண் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றை படைக்கலாம் என்பதுதான், அது தனி. அதை தவிர்த்து இந்த உலகத்துக்குள் ஒரு மனிதன் பிறந்து வருவதாக இருந்தால் அல்லாஹ் வைத்திருக்கின்ற நியதி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு யாருடைய நாட்டம் காரணமோ, யாருடைய விருப்பம் காரணமோ, அந்த நாட்டத்தை நாடக்கூடியவனுக்கு நாங்கள் எங்களுடைய ரப்பு என்று சொல்லுகின்றோம். அந்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக விளங்கி வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு நிகராக நீங்கள் வேறொன்றை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். எனவே ஒரு முஃமின் மீதுள்ள முதலாவது கடமை என்னங்க? தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு எந்த ரப்புடைய நாட்டம் காரணமாக இருந்ததோ அந்த ரப்பை சரியாக புரிந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான். இதற்கு நாங்கள் சொல்வது தௌஹீத் என்று சொல்கிறோம். அன்பாண்டவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழ்கிறான் என்றால் அவன் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பிறப்பதற்கு, நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் யாரை காரணமாக வைத்தானோ அந்த பெற்றோரை இனம் காண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படைத்தவன் ரப்பை சரியாக இனம் காணாதவன் ரப்புக்கு செய்கிற துரோகம் என்பது போல இந்த உலகத்துக்கு மனிதன் வருவதற்கு எந்த பெற்றோர்களை அல்லாஹ் காரணமாக வைத்தானோ அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களையும் இஸ்லாம் அநியாயக்காரன் என்று சொல்லுகின்றது. அன்பாண்டவர்களே, இந்த அடிப்படையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரத்துல் இஸ்ராவுடைய 23, 24வது வசனங்களை படியுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை சரியாக அடையாளப்படுத்திக் கொண்டால் அவன் மீது இருக்கின்ற இரண்டாவது கடமை என்ன? வகபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், நீங்கள் அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், தீர்ப்பாக்கி விட்டான், கட்டாயப்படுத்தி விட்டான். அடுத்தது என்ன சகோதரர்களே? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதையும் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடப்பதையும் அல்லாஹ் கட்டாயப்படுத்தி விட்டான். இது எங்க பேசுறான் தெரியுமா சகோதரர்களே? எங்கே பேசுகிறான்? படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசுகின்ற அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் சொல்வது அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அன்பாண்டவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு தன்னுடைய பெற்றோரை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பாழ்படுத்தினால் அவர்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. ஏன்? அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹுவை ரப்பாக ஏற்று வணங்க வேண்டும், பெற்றோரை சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான். அன்பாண்டவர்களே, குர்ஆனை கொஞ்சம் திறந்து அல்லாஹ் இந்த தௌஹீத் என்று சொல்லப்படுகின்ற ஓரிரை கொள்கைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அதே முக்கியத்துவத்தை பெற்றோருடைய விடயத்தில் கொடுக்கிறான் என்பதை குர்ஆனை படித்தால் புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. எப்படி புரிந்து கொள்வது தெரியுமா? குர்ஆனிலே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசுகின்ற அந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்கள். அதிலே முக்கியமான ஒரு வசனம் என்னங்க? சூரா லுக்மானுடைய வசனம்.
இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதும் தான். பெற்றோரை பற்றி பேசுவது என்றால் சூரா லுக்குமானிலே பேசியதைத்தான் நாங்கள் பேசுவோம். அன்பாண்டவர்களே, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன புத்திமதியிலே பெற்றோரை கண்ணியப்படுத்துங்கள், பெற்றோரை மதித்து நடவுங்கள் என்று அவர் புத்திமதி சொல்லவில்லை. அவர் சொன்ன புத்திமதியில முதலாவது என்னவென்றால், வஇது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். இதுதான் லுக்மான் நபி அவர்கள் செய்த முதலாவது அறிவுரை. அதுக்கு பின்னால் அவர் சொன்ன அறிவுரை, என் அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு, நீ பெருமை அடிக்காதே, அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள். அது பின்னால வருமுங்க. ஆனா படைத்தவன் ரப்பு அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அடுத்து செய்ய வேண்டியது பெற்றோருக்குரிய கடமையைத்தான் என்பதை அல்லாஹ் எப்படி வலுப்படுத்துகிறான் தெரியுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க என்று சொன்னாங்களே, அதை சொல்லிவிட்டு அவங்களோட அறிவுரையை அல்லாஹ் பின்னுக்கு போடுறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து அறிவுரையை பின்னுக்கு போட்டுட்டு இடையில அல்லாஹ் ஒரு புத்திமதி சொல்கிறான். என்ன தெரியுமா? லுக்மான் நபி அவர்கள் சொன்னார்கள், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான, நாங்கள் மனிதனுக்கு சொன்னோம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதன் அவர்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவனுக்கு புத்திமதி சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது லுக்மான் நபி அவர்கள் சொன்ன அறிவுரை அல்ல. அல்லாஹ் முடிவு செய்த அம்சம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுவிட்டால், நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான கொள்கைவாதியுடைய அடிப்படை என்பதை உணர்த்துவதற்காக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இணை வைப்பு செய்து விடாதே என்ற அறிவுரையை சொல்லிவிட்டு அவங்களோட அறிவுரையை நிப்பாட்டி அல்லாஹ் அறிவுரை பண்றான், நாங்க மனிதனுக்கு சொன்னோம் பெற்றோருக்கு நல்லது செய். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சூரத்துல் அஹ்காஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்றதை பத்தி. அந்த 15வது வசனமுங்க, சூரத்துல் அஹ்காஃப்ல 15, 16வது வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான, நாங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொன்னோம், அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்கட்டும். இதுக்கு முன்னால் உள்ள வசனம் ரெண்டையும் படிங்க. 14, 15வது வசனத்தை படிங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு யாரெல்லாம் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள் என்று நல்ல மனிதர்கள், படைத்தவன் ரப்பை புரிந்து கொண்ட மனிதர்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களுக்கு புத்திமதி சொல்கிறோம், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல் குர்ஆனிலே பெற்றோரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் முன்னால் அல்லாஹ் சொல்வது என்ன? அவனை ஏற்றுக்கொள்வது, ஓரிரை கொள்கையை உறுதிப்படுத்துவது, தௌஹீதை நிலைநாட்டுவது, அதைத்தான் பேசுகிறான் என்றால் ஒரு உண்மையான முஃமின் படைத்தவன் ரப்பை இனம் கண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வது போல தன்னுடைய பெற்றோரை இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வைத்த நியதி என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தது பாருங்கள் சகோதரர்களே, அல் குர்ஆனிலே சூரா லுக்மானிலே அல்லாஹ் அவனோடு சேர்த்து
ஒன்றை சொல்வதாக இருந்தால் யாரை சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அதிலே சொல்கிறான், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. ஒரு தாய் அந்த பிள்ளையை சுமக்கின்ற பொழுதும் கஷ்டப்பட்டு சுமக்கிறாள், பெற்றெடுக்கின்ற பொழுதும் கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள். இது எப்படின்றத பின்னால பாப்போமுங்க. அவள் சுமப்பதும் அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்கடிப்பதும் 30 மாதங்கள் என்று சொல்லிவிட்டு ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா, அந்த மனிதன் பிறந்து வளர்ந்து ஆளாகி 40 வயதை அடைந்து விட்டால் அவன் கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமாங்க? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. இப்படி தான் அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறான். இறைவா, நீ எனக்கும் என்னுடைய தாய்க்கும் செய்த அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துற பாக்கியத்தை தார் ரப்பேன்னு துஆ கேட்க சொல்றான். என்னங்க அல்லாஹ் உணர்த்துறான்? இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கு என்னுடைய தாய் தான் காரணம். எனவே எனக்கு நீ செய்த நிஅமத்துக்களுக்கும் என்னுடைய தாய்க்கு நீ செய்த நிஅமத்து என்னங்க? அந்த நிஅமத்து அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு என்னை பெற்றெடுக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே இருந்து மார்க்கத்தை பேசுகிறோம், மார்க்கத்தை படிக்கிறோம் என்றால் இந்த தாய்க்கு அல்லாஹ் செய்த நிஅமத்து தானேங்க. அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நல்லவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிஅமத்துக்கும் நன்றி செலுத்துற பாக்கியத்தை தான் ரப்பேன்னு அல்லாஹ் துஆ கேட்க சொல்லி தந்துட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? தொடர்ந்து சொல்கிற பொழுது அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அல் குர்ஆன்ல அவனுக்கு நன்றி செலுத்துவதோடு சேர்த்து இன்னொரு படைப்பினத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு கட்டளையிடுவதாக இருந்தால் அதை யாரை கட்டளையிடுகிறான் தெரியுமா? அனிஷ்குருலி வலிவாலிதை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அவனுக்கு நன்றி செலுத்துவதோடு இன்னொரு படைப்பினத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அனிஷ்குருலி வலிவாலிதை, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை சரியாக அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக இருந்தால் எங்கள் மீதுள்ள அடுத்த கடமை என்ன தெரியுமா? எங்களுடைய பெற்றவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அந்த பாடத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 31வது அத்தியாயம் 14வது வசனம் படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதர்களுக்கு நாங்கள் சொன்னோம் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க சொன்னோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டுதான் அந்த தாய் அந்த பிள்ளையை சுமக்கின்றாள், பெற்றெடுக்கின்றாள். எனவே எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுரையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை மனித சமூகம் சரியாக புரியாததனாலதான் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்கள் நன்றி கடனுக்காக. மாற்று மதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கும் ஏதோ ஒரு வேத வழிகாட்டல் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை தவறாக புரிந்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக சிரம் பணிக்கிறோம், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக காலிலே விழுகிறோம் என்று விழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா, பெற்றோருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற போர்வையில் பெற்றோர் சொல்வதையெல்லாம் ஒரு மனிதன் வெறுமனே ஏற்று நடக்க கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு வரம்பு போடுகிறான். உங்களுடைய பெற்றோர்கள் அறிவில்லாத
இல்லாத விடயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உங்களை கட்டாயப்படுத்தினால் அந்த பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது போன்று பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒரு மனிதன் விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக அதை வித்தியாசப்படுத்தி விட்டான். எனவே அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்புக்கு செய்கின்ற கடமை வேறு, அவனுக்கு நன்றி செலுத்துகிற முறை வேறு. இபாதத்துக்களின் மூலம், வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற முறை. பெற்றோர் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு மனிதன் என்ற அடிப்படையில் என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது என்கிற ஆழமான பாடத்திட்டத்தை வகுத்து தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த தாயை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? தாய்க்கு சொன்ன வரை விளக்கணமே இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். தாயிண்டா யார் தெரியுமா? பெற்றெடுத்தவர்கள் தான் தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெற்றெடுத்தவர்கள் தான் தாய் என்று சொல்கிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலே ஒரு முஃமினுக்கு இரண்டாவது தேட முடியாத ஒன்று என்றால் அது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் தான். அவன் ஒருவன், அவனுக்கு நிகராக வேறொன்றை உருவாக்கவும் முடியாது, வேறொன்றை தேடவும் முடியாது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் உலகத்திலே தேட முடியாத ஒரு உறவு என்றால் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். தாய் என்றால் அவள் பெற்றவள் தான். இரண்டாவது தேட முடியாதுங்க. உலகத்தில் இரண்டாவது தேட முடியாதுங்க. தாய் என்ற உறவு உலகத்தில் ஒன்றுதான். மற்ற எல்லா உறவிலும் இரண்டாவது மூணாவது பார்க்கலாம். தந்தை என்ற உறவு அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? தந்தை அல்லாதவர்களை நீங்கள் தந்தை என்று என்ன செய்ய வேண்டாம், வாதிட வேண்டாம், அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களை வளர்த்தவர்களாக இருந்தாலும் இவர்தான் என்னுடைய தந்தை என்று வாதாடக்கூடாது. அது குஃப்ர் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஏன் சகோதரர்களே? தந்தை என்பது உலகத்தில் ஒரு உறவுதான். இரண்டாவது ஒரு உறவு தேட முடியாது. எனவே இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வருவதற்கு எந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் காரணமாக இருந்ததோ அந்த அல்லாஹ் ஒருவன் தான். இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வருவதற்கு எந்த மனிதர்களை அல்லாஹ் காரணமாக வைத்தானோ அந்த இரண்டு உறவும் ஒன்றுதாங்க. தாய் இரண்டாவது தேட முடியாது, தந்தை இரண்டாவது தேட முடியாது. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு மனைவிக்கு ஏமாந்து தாயையும் தந்தையையும் வெறுக்கின்ற ஆண் மக்களை பார்க்கிறோம். மனைவின்றது யாருங்க? மனைவின்றது யாருங்க? விரும்பினால் இன்றைக்கொன்றை வைத்துக் கொள்ளலாம், விரும்பினால் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஒன்றல்ல, ஒரு மனிதனுக்கு 4 ஒரே நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம். 4ஐ தாண்டி தலாக்கு சொன்னால், மரணித்து விட்டால் இன்னும் என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். ஆனால் ஒரு தாய், ஒரு தந்தை இரண்டாவது தேட முடியாது. நண்பர்களுக்கு ஏமாந்து பெற்றோரை புறக்கணிக்கின்ற இளைஞர் சமூகத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதன் விரும்பினால் இன்றைக்கு ஒரு நண்பனை வைத்துக் கொள்ளலாம், நாளைக்கு அவனோடு சண்டை பிடித்து விட்டு வேறொரு நண்பனை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் இரண்டாவது உறவு தேட முடியாத உறவு என்றால் அது தாய் தந்தை என்ற உறவுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாயின் தந்தையின் பெருமதியை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலிலிருந்து நானும் நீங்களும் விளங்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தாய்க்கு நன்றி செலுத்த சொல்வதற்கு என்னங்க காரணம்? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டுதான் அவள் பிள்ளையை சுமக்கிறாள். இங்கே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குதுங்க. தன்னுடைய தாய் தன்னை பெற்றெடுக்கின்ற பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டால், ஒரு தாய் தன்னை சுமக்கின்ற பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டால் அதை அல்லாஹ் தொட்டு காட்டுகிறான். சிந்தித்து பார். அதை சிந்தித்து பார்த்தால் நீ தாய்க்கு செய்கின்ற கடமையை செய்வாய். அன்பாண்டவர்களே, திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தாயை மறக்கிறார்கள் என்றால்,
இருந்தால் அவர்களை விட நன்றி கெட்டவர்கள் இல்லை சகோதரர்களே. ஏன்? என்னை பெற்றெடுத்த தாயை பார்க்க வேண்டுமா? என்னுடைய மனைவியின் பிரசவத்தை பார்த்தால் என்னுடைய தாயை புரிந்து கொள்ளலாமுங்க. என்னுடைய மனைவி என்னுடைய வாரிசை சுமந்து கொண்டு 10 மாத காலம் 9 மாத காலம் அவள் படுகிற கஷ்டத்தை பார்த்த பிறகு ஒரு ஆண்மகன் தாயுடைய பெருமதியை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது சகோதரர்களே, மனிதனாகவே இருக்க முடியாது. ஏன் சகோதரர்களே? தாயை பத்தி தெரியாது நமக்கு. என்னுடைய தாய் என்னைய வயிற்றுல வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டான்றது தெரியாது. ஆனால் நாங்கள் திருமணம் முடித்த பிறகு என்னுடைய வாரிசை என்னுடைய மனைவி சுமக்கிற நேரம் அவள் என்ன கஷ்டப்பட்டாள் என்று விளங்குகிறது. கண்ணீர் வடித்ததில்லையா நாங்கள்? அன்பாண்டவர்களே, திருமணம் முடிக்காத இளைஞர்கள் இருந்தால், பெற்றோர்களை கணக்கெடுக்காத இளைஞர்கள் இருந்தால் இதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். திருமணம் முடித்த பிறகு அனுபவ ரீதியாக கண்டுகொள்ளுங்கள். ஒரு பெண்மணியிட வௌத்துக்குங்க ஒரு குழந்தை வந்து விட்டால், ஒரு சிசு தரித்து விட்டால் அந்த பெண்மணி நினைத்த மாதிரி பயணம் செய்ய முடியாதுங்க. நினைத்த மாதிரி பயணம் செய்ய முடியாதுங்க. ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவாள் அவள். நாங்கள் விரும்பிய மாதிரி விரும்பிய வாகனத்தில் விரும்பிய பாதையில் போவோம். ஆனா 3 மாத காலத்துக்கு அந்த தாய் நினைத்த மாதிரி வாகனத்துல பயணம் போக முடியாதுங்க. அவளுடைய ஒவ்வொரு வினாடிகளும் எப்படி கடக்கும் தெரியுமா? நான் சந்தோஷமாக பயணித்தால், நான் விரும்பிய பயணமெல்லாம் போனால் என்னுடைய வயிற்றில் இருக்கிற சிசு கரைந்து விடும், அதுக்கு ஆபத்து வந்து விடும், அசைய மாட்டாளுங்க. அல்லாஹு அக்பர். 3 மாத காலங்க. ஆவினா என்ன நிலைமை தெரியுமா? எந்த சாப்பாட்டை எடுத்தாலும் வாந்தி எடுத்துருவாளுங்க. ருசியான சாப்பாடு சாப்பிட முடியாது. நானும் நீங்களும் விரும்பி தின்னுகிற சாப்பாடை எல்லாம் அவளால் ருசிக்க முடியாது. அசாக்கணம் என்று சொல்வார்கள் எங்களுடைய பிரதேசத்திலே. அவளுக்கு அதுக்கு வித்தியாசமான சாப்பாடு கொடுக்கணுங்க. நம்ம தின்ற பிரியாணி, நம்ம தின்ற பரோட்டாவை கொடுத்தா வாந்தி எடுத்துருவாளுங்க. அன்பாண்டவர்களே, ஏன் அவளுக்கு சாப்பிடுற மனசு இல்லையா? வராதுங்க. ஏன்? என்னுடைய வயிற்றிலே நான் ஒரு குழந்தையை சுமந்திருக்கிறேன். என்னை சுமந்த தாயும் அதே நிலையில நான் வாழ்ந்தால், தாயை புறக்கணிக்கிற நிலையில இருந்தால், உங்களை சுமந்த தாயும் படாத பாடுபடுகிறாள் சகோதரர்களே. நாங்க எப்படிங்க தூங்குவோம்? 4 மாசம் கடந்தா, 5 மாசம் கடந்தா அந்த தாய் தூங்குறதுக்கு படுற பாடுங்க. நமக்கு வலது பக்கம் திரும்பி தூங்கலண்டா அப்படியே இடது பக்கம் திரும்புவோம். இடது பக்கம் திரும்பி தூக்கம் போகலண்டா அப்படியே மல்லாக்கப்படுப்போம். அப்படியும் தூக்கம் போகலண்டா அப்படியே முகம் குப்பர படுப்போம். எப்படியாவது தூங்கி எழும்பிடுவோமுங்க. ஆனால் அந்த தாய், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், என்னை என்னுடைய தாய் எப்படி சுமந்தாள் என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய வாரிசை சுமந்த மனைவியை பார்த்தேன். வலது பக்கம் சாஞ்சிருக்கிறவளுங்க இடுப்பு வலிந்து கொஞ்சம் இடது பக்கம் திரும்பவும் கூட அவளால திரும்ப முடியாதுங்க. திரும்ப முடியாதுங்க. தூக்கம் போகுது இல்லையே, முகம் குப்புற கொஞ்சம் படுப்பொண்டு படுக்கலுமா அந்த தாயால? முடியாதுங்க. ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வயிற்றிலே நிறைமாத குழந்தையை நான் சுமந்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நினைத்த மாதிரி சந்தோஷ வாழ்க்கை வாழ முடியாது, நினைத்த மாதிரி உணவு உட்கொள்ள முடியாது, நினைத்த மாதிரி பயணம் செய்ய முடியாது. இவ்வளவு தியாகங்களையும் அந்த பெண்மணி ஏன் சுமக்கிறாள்? நான் சுமந்திருக்கிற அந்த புள்ள ஆரோக்கியமா கிடைச்சிடணும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு, பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டுதான் அந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். உலகத்துக்கு வந்த பிறகு லேசிங்க நமக்கு. தாய்க்கு ஏசுறது லேசி, தாயை எதிர்ப்பது லேசி. ஆனால் அந்த தாய் படாத பாடுபட்டு தான் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்திருக்கிறாள் சகோதரர்களே. குழந்தை பிரசவம், குழந்தை பிரசவம். அன்பாண்டவர்களே, ஐரோப்பிய நாடுகளிலே, வளர்முக நாடுகளிலே என்ன செய்கிறார்கள் தெரியுமா?
குழந்தை பெறுகிற நேரம் கணவனை பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஏன் தெரியுமாங்க? ஏன்? அந்த பெண்மணி படுகிற வருத்தத்தை பார். உன்னுடைய வாரிசை பெற்றெடுப்பதற்கு அந்த பெண்மணி படுகிற பாட்டை பார். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, நமக்கு குர்ஆன் போதுமுங்க. ஈசா நபி அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கின்ற பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? நம்ம சொல்லுவோம் செத்து பிழைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். சொன்னாங்க வகுந்து நஸ்யம் மன்சியா, நான் மரணித்து ஞாபகப்படுத்தப்படாத ஒரு ஆளா போயிருக்கலாமே, அந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க. செத்து போயிடலாமே நினைக்கிற அளவுக்கு என்ன கஷ்டப்பட்டுதான் வருத்தப்பட்டுதான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஒரு தாய். உங்களுக்கு தெரியுமாங்க, அல்லாஹ் அல் குர்ஆனிலே மறுமையுடைய நிகழ்வை பற்றி சொல்லுகின்ற நேரம் அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையுடைய அதிர்வு மிகப்பெரியது, பயங்கரமானது. எதுல தெரியுமா? யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ குல்லு ذات ஹம்லின் ஹம்லஹா. என்ன சொல்றான் தெரியுமா? பால் ஊட்டுகின்ற தாய் மறுமையுடைய அந்த திடுக்கின்ற அதிர்வு கொடுக்கின்ற அந்த நிகழ்வை பார்த்து தன்னுடைய குழந்தையை மறந்து விடுகின்ற நாள். பிள்ளையை வயிற்றிலே சுமந்திருக்கின்ற ஒரு பெண்மணி மறுமையுடைய அதிர்வை கண்டு விட்டால் குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அர்த்தம் என்னங்க? அர்த்தம் என்னங்க? மறுமையுடைய அந்த அதிர்வு இருக்குதே, பிரசவ வேதனையையும் போக்கிரும் அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்றதாக இருந்தா பிரசவ வேதனையில் ஒரு தாய் எவ்வளவு துடிப்பாள் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் மறுமையுடைய நிகழ்வு பிரசவ வேதனையை மறக்கடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி சொல்கிற அளவுக்கு பிரசவ வேதனை கடுமையானதுங்க. அது சாதாரண பிரசவமுங்க. இன்றைக்கு வைத்திய உலகம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னால சீசர் என்று சொல்லி ஆபரேஷன் பண்ணி புள்ளை எடுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தாய் கஷ்டப்படுகிறாள் தெரியுமாங்க? அன்பாண்டவர்களே, அவளோட முதுகன் தண்டு எலும்புல ஒரு ஊசி அடிப்பாங்க, ஒரு ஊசி அடிப்பாங்க. அந்த ஊசியுடைய வருத்தத்தை 6 மாதத்துக்கு உணர்வார்கள். 6 மாதத்துக்கு இடுப்பு அடி பிடித்து தடமாறுவார்கள். 2வது குழந்தையும் சீசர்ல தான் கிடைக்குவாங்க. அதே மாதிரி ஒரு ஊசி படும். 3 குழந்தையை பெற்றெடுத்தால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊசி அடிச்சு அவ்வளவு வருத்தமுங்க. அதுக்கு பின்னால் அவருக்கு இடையிடையே என்ன செய்யும்? அந்த இடுப்பு வலி வரும். என்னையும் உங்களையும் சுமந்த குற்றத்திற்காக எங்களுடைய தாய் சீசர் செய்யப்பட்டால் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுகிறாள் என்றால் இந்த தாயுடைய பெருமதி தெரியாதாங்க? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை சுமந்ததும் கஷ்டப்பட்டு உங்களை பெற்றெடுத்ததும் கஷ்டப்பட்டு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வைத்த முழுக்க கீழால் அப்படியே வெட்டி ஆபரேஷன் பண்ணிடுவாங்க, தையல் போடுவாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அந்த தாயால அசைய முடியாதுங்க. ஏன்? நினைச்ச மாதிரி உசும்பிட்டா தையல் பிரிஞ்சிருந்து பயம். எதுக்காகங்க? சொகுசு வாழ்க்கைக்காகவா? நிம்மதியான வாழ்க்கைக்காகவா? இல்லங்க, நானும் நீங்களும் சந்தோஷமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக, நிம்மதியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் சுமந்து கொண்ட வேதனை. சகோதரர்களே, இந்த தாயிட பெருமதியை நானும் நீங்களும் விளங்கக்கூடாதா? இந்த தாயுடைய கண்ணியத்தை நானும் நீங்களும் விளங்கக்கூடாதா? அதனால தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற பொழுது, உங்களுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சிருங்கப்பா. ஏனென்றால் உங்களை சுமந்ததும் கஷ்டப்பட்டு உங்களை பெற்றெடுத்ததும் கஷ்டப்பட்டு. அன்பாண்டவர்களே, 2 வருடம் பால் ஊட்டுகிறாள்.
2 வருடம் பால் ஊட்டுகிறாள். அன்பாண்டவர்களே, இந்த நாட்டில் எப்படியோ தெரியாதுங்க, நம்ம நாட்டில் அவள் விரும்புகிற சாப்பாடை எல்லாம் சாப்பிட விட மாட்டாங்க. 6 மாச காலத்துக்கு நீ தாய்ப்பால் கொடுக்கிற, உன் புள்ளைக்கு ஆபத்து வந்துடும், நீ பத்தியன் கலந்த உணவு தான் சாப்பிடணும்னு கொடுப்பாங்க. விரும்பின மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட முடியாது, விரும்பின மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிட முடியாது. அவள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலும் அளந்துதான் சாப்பிடுவாள். அன்பாண்டவர்களே, எதுக்குங்க? என்னுடைய குழந்தை அழக்கூடாது, என்னுடைய குழந்தை பசியினால் தடமாறக்கூடாது. அதுலயுங்க முதலாவது பிள்ளையா நானும் நீங்களும் பிறந்திருந்தா, அல்லாஹு அக்பர், திருமணம் முடித்தவர்கள் மனைவிமார விட்டு முதலாவது குழந்தையில பிரிஞ்சிருக்காதீங்க. முதலாவது குழந்தை வவுத்துக்கு வந்த காலத்துல இருந்து 2 வருஷம் பாலூட்டும் வரைக்கும் பக்கத்துல இருங்க. அந்த மனைவியோட பெருமதியும் விளங்கும், அந்த தாயுடைய பெருமதியும் விளங்குங்க. என்னையும் உங்களை சுமந்த தாய் முதலாவது குழந்தையா பெற்றெடுத்தாங்க, பாலூட்ட தெரியாதுங்க. அந்த புள்ளையால மார்பகத்தை தேடிக்கொள்ள முடியாதுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? புதுசா பால் கொடுக்கிறாளா, மார்பகம் புண்ணாவிருங்க. அந்த பெண்மணி படுற பாடு, அந்த புள்ள இழுக்கிற வேகத்துக்கு அந்த மார்பகத்தில் ஒரு புண் இருந்தா எவ்வளவு வருத்தப்படுவாள் தெரியுமா? ஆனாலும் தன்னுடைய பிள்ளையை திட்டமாட்டாள். ஒரு நாள் பால் கேட்கிற நேரம் வருத்தமா இருக்குது, தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டாளுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் புண்ணு பெருசாவிருங்க. அந்த பக்கம் மார்பகத்தை வாயில வைக்க முடியாது, துடிச்செலும்பிடுவாள். அதனால இடது பக்கத்தாலே கொடுத்தா முதலாவது பக்கத்துல பால் கட்டி ஆவிருங்க. அதை வெளியெடுத்து போடுறதுக்கு அவள் படுற பாடு, அல்லாஹு அக்பர். நாங்க நினைக்கிறோம் எங்களை சும்மா பெத்து போட்டாங்க, சும்மா வளர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறோங்க. இல்லைங்க, படாத பாடுபட்டுத்தான் 2 வருஷம் பால் ஊட்டுகிறாள். இரவையில தூங்கி கொண்டிருப்பாங்க. ஆம்புல நாங்க எங்கட வாரிசை கொடுத்து விட்டு நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்போம் சகோதரர்களே. ஆனால் அந்த தாய், அந்த புள்ளையிட அழுக சத்தம் கேட்டா தெரியுமுங்க, எங்காலதான் முழிப்பான்னு சொல்ல முடியாதுங்க, எங்கால முழிச்சு பாக்குறான்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம், ஆனா இரவையில 10 தடவை 20 தடவை அந்த பிள்ளை கொஞ்சம் அழுதுட்டா போதுமுங்க, தூக்கி வச்சிருவாளுங்க. எனக்காக உங்களுக்காக பல நாட்கள் தூக்கத்தை தியாகம் செய்தவள் அந்த தாய். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், அந்த தாயை எதிர்த்து விடாதீர்கள், அந்த தாயை புறக்கணித்து விடாதீர்கள். நாங்கள் அழுகிற பொழுதெல்லாம் எங்களை சுமந்து பால் தந்தவள் அந்த தாய். அல்லாஹ் அதைத்தான் ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்கிறான். 2 வருடங்கள் பால் ஊட்டியவள் அந்த தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். ஆனாலும் இளைஞர் காலத்துல, சின்ன புள்ள காலத்துல அந்த தாயோட பொறுமதி விளங்கல்லங்க. திருமணம் முடிச்சு நம்மட புள்ளைய பெத்தெடுக்கிற நேரம் தான் அந்த தாயோட பெருமதி விளங்குது. ஆனா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லிட்டான், நாங்க சிந்திக்க தவறிட்டோம். சொல்லித்தாரமுங்க, இங்க எல்லாரையும் பெற்றெடுத்த தாய் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பெற்றெடுத்திருக்க. உண்ட சொல்லணுங்க, இந்த புள்ள இருக்குது தானே, வயிற்றுல வளர்ந்து 7 மாசம் 8 மாசம் ஆக போல அவள் தின்ற சாப்பாடு புள்ளைக்கு பாலா போகணுங்க. உடம்புட விட்டமின் குறைஞ்சிருமுங்க. ராவைக்கு என்ன சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு படுத்தாலும் படுக்கையிலிருந்து திடீர்னு 1 மணிக்கு எழும்பி நின்றுவாளுங்க அந்த தாய். ஏன்னு தெரியுமா? உடம்புட சக்தி குறைஞ்சி இந்த சதை பிறண்டுடுங்க, இந்த கால் கை சதையெல்லாம் பிறண்டுடும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் சூடேற்றினால் தான் மீண்டும் அவள் படுப்பாள். எதற்காக கஷ்டப்படுகிறாள்? அந்த தாயுடைய பெருமதியை நானும் நீங்கள் உணர தவறிவிட்டோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர் சமூகமே, பெற்றோரை அவமதிக்கின்ற, பெற்றோருடைய பேச்சை கணக்கெடுக்காமல் தடமாறுகிற எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு சொல்கிறேன், அவங்க சாதாரணமா கஷ்டப்பட்டு எங்களை பெற்று வளர்க்கலங்க. ஒரு தந்தை எடுத்துக்கங்க, ஒரு தந்தை அந்த குழந்தை தாயுடைய வகுத்துல துடிக்கும். 5 மாசம் கடந்தா, அந்த 5 மாசம் கடந்தா தாயிட வகுத்துல புள்ளையிட அந்த முட்டங்கை குத்துறதும்
விரல் குத்துறதும் ஏதேதோ ஒத்த தள்ளி தள்ளி போடுமுங்க. அந்த தந்தை அந்த துடிப்புகளை பார்த்து சந்தோஷப்படுகிற தருணம், என்னுடைய பிள்ளை துடிக்கிறதா, அல்லாஹு அக்பர். ஆனால் அந்த தாய் ஒவ்வொரு துடிப்புக்கும் வேதனைப்படுகிறாள், கஷ்டப்படுகிறாள். தந்தை சந்தோஷப்படுகிறான், என்ற புள்ள ஆரோக்கியமா இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த தாய் பிள்ளையை சுமக்கிற நேரத்தில் அந்த தாய்க்கு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமாங்க? அந்த தாய்க்கு பெரிய அமைதி என்ன தெரியுமாங்க? அந்த தந்தை பக்கத்தில் இருக்கிறது தாங்க. அந்த தந்தை பக்கத்தில் இருக்கிறது தான். அந்த தந்தையை பார்த்து பார்த்து தான் அந்த வாரிசை சுமக்கிறாள் அந்த தாய். அந்த பிள்ளைய பெத்தெடுத்தாங்க. ஒரு தந்தையை பொறுத்த வகையிலங்க, பிள்ளைய சுமந்து பெத்தெடுத்து கொடுத்துட்டா அந்த தந்தை அந்த புள்ளைக்கு முன்னால நாயை விட கேவலமா தான் இருப்பாங்க. நாயை விட கேவலமா தான் இருப்பான். அந்த புள்ள அடிக்கணுமா, உதைக்கணுமா, பிக்கணுமா, கிள்ளி எடுக்கணுமா, அதையெல்லாம் பார்த்து ஒரு தந்தை சந்தோஷப்படுவான். மாடு போன்று அவன் தவள அந்த பிள்ளையை ராஜாவை போன்று முதுகிலே சுமந்து கொண்டு திரிவான் அந்த தந்தை. நானும் நீங்களும் எங்கட பிள்ளை அப்படி இரக்கமா வளர்க்கிற நேரம், எந்த வாப்பா அப்படித்தானே என்னை இரக்கமா பார்த்திருப்பாரு, என் வாப்பா என்னை அப்படித்தானே கொஞ்சம் விளையாடி இருப்பாரு. மடியில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெருநாளைக்கு புதிய ஆடைகளை அணிஞ்சு கொண்டு மடியில வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த புள்ள சிறுநீர் கழிச்சிரும், மலம் கழிச்சிரும். ஒரு நாள் அந்த புள்ளைய தூக்கி வீசி விடுவானா? அந்த புள்ளைய ஏசுவானா? இல்லங்க, அந்த மலத்தையும் கையால் அள்ளி வீசி விடுவான் அந்த தந்தை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த தந்தையின் பெருமதியை விளங்குங்கள். அந்த தந்தையின் பெருமதியை விளங்குங்கள். நீங்க வளர்ந்த பிறகு உங்களோட தந்தை என்ன செய்யறான் அல்லாஹ்வுக்காக பார்க்காதீங்க. நம்ம நிறைய பேர் வளர்ந்த பிறகுதான் எங்கட வாப்பா வயசாலியா விட்டாரு, என்னைய கணக்கெடுக்கல, என்னைய இரக்கமா பார்க்கல, அப்படியெல்லாம் பேசுறவங்க. ஆனா படைச்சவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? அந்த அறிவுரையை உள்ளத்துல ஆழமா நிறுத்திக்கங்க. நிச்சயமாக அந்த அறிவுரை எங்களுடைய காதிலே எப்பொழுதுமே ஒலிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய பெற்றோரை மதிக்க சொல்கிற இடம் எது சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே? அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த பெற்றோர்கள் இரண்டு பேரும் அல்லது இருவரில் ஒருவர் வயது முதிர்ந்த காலத்தில் உங்களிடத்தில் இருந்தால், அல்லாஹ் என்னங்க சொல்றான்? உங்களோட வாப்பா உங்களோட உம்மா 20 வயசுல இருந்தா உங்களோட காலுக்கு கீழே உட்கார மாட்டாங்கங்க. அவங்க ஏதாவது சம்பாதிச்சு உழைச்சி திண்டு அவங்க வாழ்ந்துகிட்டு போயிருவாங்க. உங்களோட தாய் உங்களோட தந்தை 40 வயசு பொடியனா இருந்தா உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்கங்க, உங்களை தொல்லப்படுத்த மாட்டாங்கங்க. அவன் நிம்மதியா வாழட்டும் ஒதுங்கி வாழ்வாங்கங்க. ஆனா ஒரு 60 வயதாவிட்டா, ஒரு வயோதிபத்தை அடைஞ்சிட்டா அவங்களால சுயமா உழைக்க முடியாது, அவர்களால சொந்த காலில் நிக்க முடியாது. அந்த நேரத்துல தான் மகனேண்டு தேடி வர போறாங்க. அந்த நேரத்துல தான் மகளேண்டு தேடி வர போறாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், உங்களோட பெற்றோர்கள் 2 பேரும் அல்லது இருவரில் ஒருவர் வயோதிபத்தை அடைந்த நிலையில் உங்கள்கிட்ட வந்தா, அல்லாஹு அக்பர். படைச்சவன் ரப்பு மனிதர்களை படைத்தவங்க, மனிதர்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து பாடம் நடத்துகிறான். வயது முதிர்ந்த காலத்துல எங்கள்கிட்ட வந்தா அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நீங்க உஃப்ன்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. நம்ம அதை மொழிபெயர்ப்போமுங்க, சி என்று சொல்லுவோம். உஃப்ன்றது ஒரு தாயுடைய மனசை நோகடிக்கின்ற எந்த ஒரு வார்த்தையையும் சேர்த்துக் கொள்ளுமுங்க, எந்த ஒரு வார்த்தையையும் சேர்த்துக் கொள்ளும். என்று சொன்னா மனுஷன் வயசுக்கு போக போகங்க அவன் சின்ன பிள்ளை ஆகிக்கிட்டு தான் போவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இளைஞர் பருவம் பலசாரியான பருவம், அதை தாண்டி நீங்க திருப்பி பலவீனமான பருவத்துக்கு தான் போறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
நீங்க எப்படி சின்ன புள்ள காலத்துல உங்களோட உம்மாவை தொல்லை பண்ணினீங்களோ, உங்களோட வாப்பாவை தொல்லை பண்ணினீங்களோ, அந்த தொல்லைகளை எல்லாம் தொல்லைகளாக பார்க்காமல் அன்பு தொல்லைகளாக பார்த்தார்களே. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்கள் வயோதிபர்களாகிய நிலையில உங்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்க, உங்களோட நிம்மதியை இல்லாமல் ஆக்குவாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிடாதீங்க, மனசு நோகடிக்க பேசிடாதீங்க. வலா தன்ஹருஹுமா, அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள், விரட்டி விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கஷ்டமான காலம் அதுதான். இந்த வயசுக்கு போயிட்டாங்க, வீட்டுல வச்சு கொள்ள முடியல, அவர்கள் பேசுவதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும், அவர்கள் எங்களுக்கு எதை செய்தாலும் கஷ்டமாக இருக்கும். என்ற வயசுக்கு போயிட்டாங்க. அவர்கள் 40 வயது 50 வயதா இருந்தா கூட உங்களோட காலடிக்கு வரப்போறது இல்லைங்க. ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு ஒரே மகன் தான் உறைவிடம், எனக்கு இருக்கிற ஒரே மகள் தான் உறைவிடம் வருவாங்க. அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்குமுங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அவங்களோட கஷ்டப்படுகிற அந்த நிலையை பார்த்து நீங்க மனசு நோக பேசிடாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அந்த பெற்றோரை பார்த்து கண்ணியமான வார்த்தைகளை சொல்லுங்க, சங்கையான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வக்ஃபிது லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, இரக்கம் என்று சொல்லப்படுகின்ற, பாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறக்கையை அவர்களுக்காக விரித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயசுக்கு போன பெற்றோர்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது இரக்கத்தங்க, எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அன்பத்தான், எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது மனசு நிம்மதியா இருக்கணும், மௌத்தா போற காலத்துல சந்தோஷமா மௌத்தா போகணும், அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் அதனால நான் சொல்றான், இரக்கத்தின் இறகுகளை அவர்களுக்காக பணியுங்கள், அவங்களுக்கு மேல போயிடாதீங்க. ஏண்டா அவங்க இப்ப வயசாலிங்க, நீங்க இப்ப நல்ல ஜவானா இருப்பீங்க, அவங்களுக்கு மேல போயிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த பெற்றோர்களுக்கு நீங்க கேட்க வேண்டிய துஆ என்ன, வகுல், நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா, என்னுடைய இறைவா அந்த 2 பேருக்கும் நீ இரக்கம் காட்டு, அந்த 2 பேருக்கும் நீ இரக்கம் காட்டு, கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் பார்க்க சொன்னது இதை மட்டும் தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்க போல அவர்கள் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது போன்ற அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு. 60 வயசாவிட்டாங்க, அவங்களோட செயற்பாடுகள் எங்களுக்கு தொல்லையா விளக்கமா விளங்குது. அல்லாஹ் சொல்றான், அவங்க 60 வயசுல உன்னைய கஷ்டப்படுத்துறத பார்க்காதே அப்பா, 50 வயசுல உன்னைய தொல்லை பண்றத பார்க்காதே அப்பா, நீ கல்யாணம் முடிச்சு பொஞ்சாதி புள்ள குட்டியோடு சந்தோஷமா வாழ்ற நேரம் உன்னைய டிஸ்டர்ப் பண்றாங்களே, அதை நீ வருத்தமா பார்க்காதே. படைச்சவன் ரப்பு கிட்ட சொல்லி, யா அல்லாஹ் என் உம்மா அப்பாவால் எனக்கு கஷ்டம், அதை வச்சு நீ குற்றம் பிடிச்சிடாதே. அதைத்தான் எல்லாம் மறைமுகமாக சொல்றான், என் உம்மா அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்க கொல என்னோட இரக்கமா இருந்தாங்க பாரு, அது மாதிரி நீ இரக்கம் காட்டு அல்லாஹ் துஆ கேட்க சொல்றான். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, 10 வயது 13 வயது 15 வயது 18 வயது, சில மாணவர்கள், சில இளைஞர்கள், சில யுவதிகள் 20 வயதாகியும் பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை என்ன செய்கிறாங்க, கூலி வேலை செஞ்சு வேர்வையை சிந்தி படாத பாடுபட்டு இந்த புள்ள எதிர்காலத்துல நல்லா இருக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. சில நேரம் 50 வயசுல அவன் உங்களுக்கு தொல்லையா வந்து விழுந்திருப்பாங்க. அதை பார்த்து நீங்க வெறுக்காதீங்க, அதை பார்த்து நீங்க மனசால அவங்கள விரட்டாதீங்க. மாறாக ரப்பே என் உம்மா வாப்பா சின்ன புள்ள காலத்துல எனக்கு இரக்கம் காட்டினாங்க, இப்ப சில நேரம் தொல்லையா இருக்கலாம், அவங்களோட பேச்சு கஷ்டமா இருக்கலாம், அவங்களோட நடவடிக்கை பாரமா இருக்கலாம். ரப்பே என் உம்மாவும் வாப்பாவும் எனக்கு பேசுற எந்த பேச்சை நீ குற்றம் பிடிச்சிடாதே, அவங்களோட எந்த நடவடிக்கையையும் வைத்து அவர்களை இதைத்தான் எல்லாம் பாடம் நடத்துறாங்க எங்களுக்கு. நம்ம சின்ன புள்ள காலத்தில் இருக்க கூட எப்படி இரக்கமாக எங்களை வளர்த்தார்களோ அது போன்று நீ இரக்கம் காட்டு என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் புத்திமதி சொல்கிறான். சகோதரர்களே, 20 வயதை அடைந்து திருமணம் முடிக்கிற வயதை அடைந்து விட்டு நானும் நீங்களும் சொல்கிறோமே, ஏண்ட உம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க, ஏண்ட வாப்பா எனக்கு என்ன செஞ்சாரு, ஒன்றும் செய்யலங்க, ஒன்றும் செய்யல. அந்த உம்மாவும் வாப்பாவும்
உங்களை பெற்றெடுக்க அவர்கள் விரும்பவில்லை என்றால் எங்களுக்கு புள்ள வானமுங்க, நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. நானும் நீங்களும் வரலாறுல இல்லைங்க, நானும் நீங்களும் வரலாறுல இல்லைங்க. அந்த உம்மாவும் வாப்பாவும் எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைக்கணும் தவம் இருந்து பெற்றார்கள் பாருங்கள், ஆசையோடு சுமந்து பெற்றார்கள் பாருங்கள். அதுதான் அந்த பெற்றோர் செய்த அநியாயமா? அதுதான் அந்த பெற்றோர் செய்த அநியாயமா? இன்றைக்கு 20 வயசாகி ஜவானா இருக்கிறோம், 40 வயதாகி பலசாலியாக இருக்கிறோம். எங்களுக்கு ரத்தம் ஊட்டியது அந்த தாய், எங்களை வாழ வைத்தது அந்த தந்தையுடைய வியர்வை. இதை மறந்து பேசுறோங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அவங்க வயசுக்கு வந்து கிழவனாகி என்ன செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்க போல அவங்க எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி இரக்கம் காட்டு ரப்பேன்னு அல்லாஹ் துஆ செய்ய சொல்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாயுடைய பெருமதியை விளங்குங்கள், தந்தையுடைய பெருமதியை விளங்குங்கள். அதை விளங்குவதுதான் நானும் நீங்களும் படைத்தவன் ரப்புக்கு செய்கிற கடமை என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த தாயை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் நான் அதிகம் நேசம் பாராட்ட வேண்டிய உறவு எதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்முக்கன்னு சொன்னாங்க, உண்ட தாயின்டாங்க. திருப்பி கேட்டாரு, சும்மமன், அடுத்த கட்டம் யார்? நான் தோழமை பாராட்ட வேண்டிய, நான் அன்பு பாராட்ட வேண்டிய, நான் இரக்கம் காட்ட வேண்டிய இரண்டாவது கட்ட உறவு யார் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்முக, உன்னுடைய தாயின்டாங்க. சும்மமன், மூன்றாவது கட்டம், பிறகு யார்? உம்முக, உன்னுடைய உம்மான்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, நாங்க படிச்சோம், ஒரு மனிதனுடைய முதலாவது நேசம் அல்லாஹ்வுக்கு இருக்கணும், இரண்டாவது நேசம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கணும், மூணாவது நேசம் யாருக்குங்க? இந்த மனிதர்களிலேயே ஒரு மனிதனுக்கு மூன்றாவது கட்ட நேசம் தாய்க்குரிய நேசம் தான். சகோதரர்களே, தாய்க்குரிய நேசம் தான். 3, 4, 5 3 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மா, உண்ட தாய், உண்ட தாய். அடுத்தது யாருன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூக்க, உண்ட தந்தைண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே ஒரு புள்ள உலகத்துக்கு வாரத்துக்கு தாய் படுற பாடு பன்மடங்கு. சகோதரர்களே, படைச்சவன் அதை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தாங்க தாயை 3 தடவை சொல்லிட்டு தந்தையை 4வது தடவை சொன்னாங்க. அதுக்குள்ள இன்னொரு காரணம் என்னங்க? ஒரு தந்தையை பொறுத்த வகையிலங்க, அவர் சில நேரம் 60 வயசுல நல்ல ஜவானா இருப்பாரு, அவர் வேறொரு திருமணம் முடிச்சுக்கிட்டு வேறொரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு போகலாமுங்க. சில நேரம் உங்களோட தந்தை உங்கள்கிட்ட வரவே மாட்டாருங்க உதவி கேட்டு. ஆனா ஒரு தாயை பொறுத்த வகையிலங்க, அவள் 40 வயது தாண்டினா அவளால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை வந்துருமுங்க. 50 வயது தாண்டினா எப்படியுமே ஒரு பிள்ளையத்தான் எதிர்பார்த்து இருப்பாங்க. அன்பாண்டவர்களே, அதனால் ஒரு தாயுடைய பலவீனம் அதிகம். ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுப்பதற்கு அவள் படுகிற கஷ்டம் அதிகம். அதனால இஸ்லாம் அவளுக்கு 3 மடங்கு நேசத்தை கொடுத்துட்டு அடுத்த கட்டமுடைய தந்தை என்று சொல்கிறது. அன்பாண்டவர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக மூமின்களாக வாழுகிற நானும் நீங்களும் தாயை விட ஒரு மனிதனை நேசித்தால் நாங்கள் துரோகம் இழைக்கிறோம். சகோதரர்களே, தாயை நேசிக்க வேண்டும், தாயை நேசிக்க வேண்டும், தாயை நேசிக்க வேண்டும். அதன் பிறகு தந்தைக்கு மேலாக யாரையாவது நேசித்தால் நாங்கள் துரோகம் இழைக்கிறோம். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, மனைவிமார்களுடைய அன்பு, மனைவிமார்களுடைய பாசம், இது இயல்பான பாசம் கிடையாதுங்க. இது இயல்பான பாசம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் பாசத்தை உருவாக்கினோம், நாங்கள் அன்பை உருவாக்கினோம். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா. நாங்கள் தான் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பை பாசை நாங்கள் தற்காலிகமாக வரக்கூடியதுங்க. ஆனா தாய் தந்தையுடைய பாசம் என்பது இரத்தத்தோடு கலந்ததுங்க,
இரத்தத்தோடு கலந்தது. அதனாலதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல படைச்சவன் ரப்பை புரிந்து அவனுக்கு செய்கிற கடமையை செய்தால், அல்லாஹ் அனுப்பிய தூதரை சரியாக இனம் கண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தால், அடுத்த கட்டம் என்னங்க? தாயோடு இரக்கம் பாராட்ட வேண்டும், தாயோடு அன்பு வைக்க வேண்டும். அடுத்த கட்டம் தந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வகையிலங்க, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே வாப்பாவை இழந்துட்டாங்க. வாப்பாவை காணல. அவங்க பிறந்து 6 வயசுல தாயை இழந்துட்டாங்க. ஆனா அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் இருந்தாங்க. ஹலீமத்து சாதியா, உம்மு ஐமன் போன்றவங்க ரசூலுல்லாவுக்கு பால் ஊட்டினாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்களே, அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்கங்க. ஆட்சிக்கு வந்து சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, உமரே வாங்க 2 பேரும் சேர்ந்து உம்மு ஐமன் என்ற பெண்மணியை போய், மூதாட்டியை போய் சந்திச்சிட்டு வருவோம். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற காலத்துல அந்த தாயாரை போய் சந்திச்சிட்டு வருவாங்களே, அது மாதிரி நாங்க போய் சந்திச்சிட்டு வருவோம்ண்டாங்க. யாருங்க அந்த உம்மு ஐமன்? பாலூட்டிய தாய்ங்க, பெத்த தாய் இல்லங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழுகிற காலமெல்லாம் அந்த பாலூட்டிய தாயை சந்தித்தார்கள், பேசினார்கள், கதைத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, புகாரிலங்க 4120வது செய்தியை வாசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஈத்தம்பழ தோட்டம் கிடைக்குதுங்க. ஒரு ஈத்தம்பழ தோட்டம் கிடைக்குது. அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அந்த வளர்ப்பு தாய் உம்மு ஐமனுக்கு தான் கொடுத்தாங்க. இது ஒரு சில நபித்தோழருக்கு கேள்விப்பட அவங்க வந்து இந்த தோட்டத்தில் அரவாசம் எங்களுக்கு தாங்க, அவங்க ஒரு வயசாளி பெண்மணி தானே அப்படின்னு கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி கட்டம் வரும் பொழுதோ அல்லாஹ் அந்த தாயார் என்ன தெரியுமா சொன்னாங்க? விடமாட்டேன், எனக்கு தந்ததை எனக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உரிமையோடு அந்த பாலூட்டிய தாய் நடந்து கொண்டாங்கண்டா. அல்லாஹ்வுடைய தூதர் தாயை இழந்தாலும் தாய்மையின் மகத்துவத்தை இழக்கவில்லை சகோதரர்களே. அந்த உம்மு ஐமன் தாய்க்கு அவ்வளவு சொத்தையும் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய காலம் முடிஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் 6வது வயதுல இருக்கும் பொழுது அவங்களோட தாயார் ஆமீனா அவங்க என்ன பண்றாங்க? நபிகளார கூட்டிக்கிட்டு மதீனாக்கு போறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்கிறதுக்காக போய் திரும்பி வரக்கூடிய நேரத்துல தான் தாய் மரணிக்கிறாங்க. அபுவான்ற இடத்துல தான் அடக்கம் செய்யப்படுறாங்க, மதீனாவுக்கு பக்கத்துல. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 50 வயது தாண்டி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிற காலம். 6 வயதுல இழந்த தாய் 53 வயசுல தான் மதீனாக்கு போறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த தாய் அடக்கம் செஞ்ச கபர் இருக்குதே அப்படின்னு என்னங்க பண்றாங்க? அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த தாயிட கபரை போய் ஜியாரத்து செஞ்சிட்டு வரணும், நீ அனுமதி தருவியா? என்ற தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எனக்கு அனுமதி தருவியான்னு கேட்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, 6 வயதில் இழந்த தாய்க்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்னங்க ஆசைப்படுறாங்க? மௌத்தாவி எத்தனை வருஷம்ங்க? தாயிட கபரை சந்திக்க ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? அனுமதி கொடுத்தான். ஒரு அனுமதியை மறுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் கபரடியில போய் நின்று கொண்டு கண்ணீர் வடி அழுகிறார்கள். அவரை நபிகளாருடைய அழுகையை பார்த்து சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதிலை பாருங்கள். இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேட நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தர மறுத்து விட்டான். வஸ்தஅதன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, என்ற கபர் தாயிட கபரை போய் ஜியாரத்து பண்ண அனுமதி கேட்டேன், அதற்கு அல்லாஹ் அனுமதி தந்தான். என்ற தாய்க்கு மன்னிப்பு கேட்க அல்லாஹ் அனுமதி தரலையே, அதனால தான் அழுகிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏங்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கல? அல்லாஹ் அல் குர்ஆன்ல அனுமதி மறுத்து விட்டான். எப்படி? மா கான லின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன்,
இணை வைப்பில் மரணித்தவர்களுக்காக ஒரு முஃமினோ அல்லது ஒரு நபியோ மன்னிப்பு கேட்க முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். அந்த அனுமதி மறுப்புக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கபரடியிலிருந்து அழுதாங்க. என்ன சொல்ல வாரேன்னு விளங்குதா? இப்பொழுதோ மரணித்த தாய், நபியா வந்ததுக்கு போறவில்லைங்க, 6 வயசுல மரணிச்ச தாய நபியாகி மதீனாவுக்கு வந்த பிறகு கபரை போய் தரிசிச்சிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்களே. எங்கட தாயார சந்திக்க நாங்க என்னங்க ஆசைப்படுறோம்? எங்கட தாய் ஒரு ஈமானிய தாயாக இருக்கிறாள். படைத்தவன் ரப்பை ஏற்று இணை வைப்பு செய்யாத தாயாக இருக்கிறாள். அந்த அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிற தாயாக இருக்கிறாள். அந்த தாய நாங்க போய் சந்திச்சிட்டு வாரது, அந்த தாயிட முகத்தை போய் பார்த்துட்டு வாரதுல நாங்க என்னங்க பொடுபோக்கு செய்யறோம்? என்ன சந்தோஷப்படுறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் கபரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. நாங்க உயிரோடு இருக்கிற தாயை பார்க்கிற நிலையில இல்லண்டா அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. வருட கணக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்க, காலம் முழுக்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, தாயை பார்க்கிற பாக்கியம் இல்லை. அன்பாண்டவர்களே, உங்களால சம்பாதிச்சு உங்களால உழைச்சி அந்த தாயை சந்தோஷமா ஒரு ராணியாக ஒரு அரசியாக வைக்க முடியாது. வைங்க. ஆனா அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு கடைசி கட்டத்தில் இருக்கிற நிலையிலையாவது அந்த தாயை போய் பார்த்துட்டு வர ஒரு நிலைமை, ஒரு விசாரணை விசாரிச்சுட்டு வர நிலைமை, அந்த தாய்க்கு ஒரு சேவை செய்கிற நிலைமை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கலண்டா. அன்பாண்டவர்களே, உண்மையிலே தாயை நேசிக்கிறோம், தாய்க்கு கடமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏதோ சூழ்நிலைகள் நம்ம தாய்க்கு அநியாயம் செய்யலண்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை. ஆனா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு 1க்கு 10 வேலைக்காரிகளை வைத்து என்னுடைய தாயை ஒரு அரசியாக பார்க்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க சகோதரர்களே, தாயை கேவலப்பட விடக்கூடாது, தாயை கேவலப்பட விடக்கூடாது. இன்றைக்கு நவீன வசதிகள் வந்திருக்கிற காலத்துல மாதத்துக்கு ஒரு தடவை, கிழமைக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு நாள் எங்கட தாயோட நேரடியாக பேசி அவர்களுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகுள்ள கபரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களேங்க. அதுக்கு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டாங்களேங்க. உயிரோடு இருக்கிற தாயை பார்க்கிறதுல நானும் நீங்களும் சந்தோஷப்படக்கூடாதா? எனவே அன்பாண்டவர்களே, தாயை பார்ப்பதில் தந்தையை பார்ப்பதில் சந்தோஷப்பட வேண்டும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுறாங்க, ஏண்ட தாய்க்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இணை வைப்புல மௌத்தா போயிட்டாங்க, அதனால் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க கேட்கிற அனுமதியை மறுத்துட்டான். ஆனாலும் கண்ணீர் வடிய அழுதாங்க. நானும் நீங்களும் என்னங்க செய்யறோம்? எனக்கும் உங்களுக்கும் எங்கட தாய் எங்கட தந்தை அல்லாஹ்வை பத்தி சொல்லி தந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்லி தந்திருக்கிறாங்க. விரும்பியோ விரும்பாமலோ இதுதான் இஸ்லாம் என்று வாழ வச்சிட்டு போனாங்க. ஆனா பொருளாதாரத்தை தரலங்க, உலகத்துல படிப்பு பட்டத்தை தரலங்க, ஆனா முஸ்லிம் என்ற ஒரு பட்டத்தை தந்துட்டு போனாங்க. அடே, அந்த தாய்க்கு எனக்கு ஈமான தந்துட்டு போனாங்களே, எனக்கு ரப்ப அறிமுகப்படுத்திட்டு போனாங்களே, அந்த ரப்புக்காக அந்த பெற்றோருக்காக கையேந்தி கேட்கிற பக்குவம் இருக்குதாங்க. கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. எங்கட பெற்றோருக்காக ஒவ்வொரு நாளும் சுஜூதிலே விழுந்து துஆ கேட்கின்ற பிள்ளைகள் எத்தனை பேருங்க? அவர்கள் மரணித்திருக்கட்டும், உயிரோடு வாழட்டும், அந்த பெற்றோருக்காக துஆ செய்பவர்கள் எத்தனை பேர்? அடே, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி மறுக்கப்பட்டதை வைத்து கண்ணீர் வடித்தார்களே. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பாடம் நடத்துறான். உங்களோட பெற்றோருக்காக துஆ செய்யுங்க, உங்களோட பெற்றோருக்காக அருள் புரிய வேண்டுங்க, உங்களோட பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ் சொல்லித்தாரானே. எங்கட தாய் ஈமானோட இருக்கிறாங்க, முஸ்லிமா வாழ்ந்தாங்க, மூமீனா மௌத்தா போனாங்க. அட, தெரியாதனமா தப்பு தவறுகள் செஞ்சிருப்பாங்க. யா அல்லாஹ், இந்த தாயை மன்னிச்சு கொண்டு துஆ கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக சொல்றேங்க, உங்களோட தாய் அநியாயம் செஞ்சிட்டாங்க, உங்களோட தாய் துரோகம் செஞ்சிட்டாங்க என்று தாய்க்கு பதுவா செய்கிற பிள்ளைகளாக இருக்காதீங்க, தாயை விரட்டுகிற பிள்ளைகளாக இருக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவம் என்னவென்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் உண்டாங்க. அடுத்தது எதை சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? உக்கூக்குல் வாலிதைன், இணை வைப்புக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள பெரிய பாவம் பெற்றோரை நோவினை செய்வதுண்டாங்க, பெற்றோரை கொடுமைப்படுத்துவதுண்டாங்க. குர்ஆன் என்னங்க சொல்லிச்சு? தௌஹீதை ஏற்றுக்கொண்ட
மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு கடமை புரிய வேண்டும் என்று சொன்னது. நபிகளார் என்னங்க சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிற இணை வைப்பு பெரும் பாவம் என்றால் அடுத்த கட்ட பெரும் பாவம் பெற்றோரை நோவினை செய்வது என்று சொன்னாங்க. பெற்றோரை திட்டாதீங்க, பெற்றோருக்கு ஏசாதீங்க சகோதரர்களே, பெற்றோர்களை நோவினை செய்யாதீர்கள் சகோதரர்களே. அது பெரும் பாவத்திலும் பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுஆ செய்தார்கள் சகோதரர்களே. யாரை பதுஆ செய்தார்கள் தெரியுமா? தாயை ஏசுபவனை அல்ல, தாய்க்கு பதுஆ செய்பவனை அல்ல. நபிகளார் பதுஆ செய்தது யாரை தெரியுமா? யாரெல்லாம் தாய்க்கு பெற்றோருக்கு சாபமிடுவார்களோ அவர்களை அல்லாஹ் சாபமிடுகிறான்டாங்க. நபித்தோழர்கள் கேட்டாங்க, இந்த செய்தியை நல்லா விளங்கிக்கங்க. நபித்தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, ஒரு புள்ள பெற்றோருக்கு பதுவா செய்வாங்களா, பெற்றோரை சாபமிடுவாங்களான்னு கேட்டாங்க. என்னங்க அர்த்தம்? சஹாபாக்கள் என்று சொன்னா அவங்க யாரு? ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்துவிட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அவங்களோட வரலாற்றிலங்க ஜாஹிலிய கால பண்புல ஒரு புள்ள பெற்றோருக்கு ஏசுற கலாச்சாரம் இருந்தில்லைங்க. ஒரு புள்ள பெற்றோருக்கு பதுவா செய்கிற கலாச்சாரம் இருந்தில்லைங்க. அதனாலதான் ஆச்சரியத்தோட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு புள்ள தண்ட வாப்பாவுக்கு ஏசுவானா, ஒரு புள்ள தண்ட தாய்க்கு பதுவா செய்வானா? ஆச்சரியமாக கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதிலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மகன் ஒரு புள்ள தண்ட உம்மா வாப்பாக்கு பதுவா செய்யற அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அடுத்தவன் உம்மா வாப்பாக்கு ஏசுறீங்க, அவன் திருப்பி என்னங்க செய்வான்? உங்களோட உம்மா வாப்பா கேசுவான். இவனைத்தான் அல்லாஹ் சாபமிடுகிறான் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, நாங்க ஒரு தவறு செய்யறோமுங்க, நாங்க ஒரு பிழை செய்யறோமுங்க. பாரு, வளர்த்திருக்கிற வளப்பண்டு யாரை ஏச போறாங்க? உம்மா வாப்பாவை தான் ஏச போறாங்க. பெற்றோருக்கு நேரடியாக ஏசுவதல்ல, பெற்றோருக்கு ஏச்சி வாங்கி கொடுப்பதை தான் அல்லாஹ் சாபமிடுகிறான் என்று சொன்னாங்க. எங்கட செயற்பாடு, எங்கட நடவடிக்கைகளை பார்த்து எங்களுடைய பெற்றோர்களை ஏசுவார்களா? அல்லாஹ்வுடைய சாபம் எங்களுக்கு இறங்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியானால் பெற்றோரை நேரடியாக கை நீட்டி ஏசினால், பெற்றோருக்கு சாபமிட்டால் அது எவ்வளவு பாவமா இருக்குமுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோருக்கு அடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நேரடியா உம்மா வாப்பாவுக்கு நீ நாசமா போட்டு பதுவா செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கோபத்தை இறக்குவான். எனவே அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்தாலும் அவர்களை நாங்கள் ஏசிவிடக் கூடாது, அவர்களை நாங்கள் திட்டிவிடக் கூடாது. மாறாக அவர்களால் எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், யா அல்லாஹ் என் பெற்றோருக்கு இரக்கம் காட்டு, என் பெற்றோருக்கு அருள் புரிஞ்சிடு, என் பெற்றோர்கள் செய்யற தப்பு தவறுகளை மன்னிச்சிடு, இதுதான் கேட்கணுமே தவிர சகோதரர்களே, ஒரு நாளும் பெற்றோரை ஏசக்கூடாது, ஒரு நாளும் பெற்றோரை பதுவா செய்யக்கூடாது என்று தெளிவாக சட்டம் சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொண்டு தாயின் பெருமதியை விளங்குவோம், தந்தையின் பெருமதியை விளங்குவோம். பெற்றோரை கண்ணியப்படுத்துவதற்கு இன்னும் நிறைய வழிமுறைகள் இருந்தாலும், இஸ்லாம் நிறைய வழிகாட்டல்களை சொல்லி தந்திருந்தாலும், நான் நினைக்கிறேன் ஈமானிய சமூகம், குர்ஆன் சுன்னாவுடைய போதனையை கேட்டால் உள்ளம் அதிர்கிற சமூகம், ஈமான் அதிர்கிற சமூகத்துக்கு இந்த அறிவுரை போதும் என்று நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பெற்றோரின் பெருமதியை விளங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அவர்கள் மரணித்து விட்டால் கூட அவர்களுடைய கடமையில குறைபாடு செய்யக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் என்னங்க சொன்னாங்க? இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலான எல்லா தொடர்புகளும் நின்று போய் விடுகின்றது என்று சொல்லிட்டு 3 விஷயத்தை சொன்னாங்க. அதுல நன்மை தொடர்ந்து போகும்ண்டாங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமாங்க? அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு சொன்னாங்க. அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சாலிஹான குழந்தை சொன்னாங்க. சாலிஹான குழந்தைண்டாங்க. ஆனா எங்கட நிலைமை என்ன தெரியுமா? உம்மா வாப்பாக்கு துஆ கேட்க தெரியல, பள்ளி ஹஸரத்தை தேடி ஓடுறோம், மௌலவிமார தேடி ஓடுறோம். வேண்டாமுங்க, எங்களுடைய பெற்றோருக்கு உள்ளத்தினால் பிரார்த்தனை
பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளாக மாறுவோம். எந்த திரையும் இல்லாமல் அந்த பெற்றோருக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும். எனவே உலகத்தில் வாழும் பொழுதும் கண்ணியப்படுத்துவோம். நபிகளார் மரணித்த பிறகும் கண்ணியப்படுத்துறதுக்கு கபரடிக்கு போனாங்க பாருங்க. மரணித்த பிறகும் பெற்றோருக்கு சேவை செய்கின்ற, கண்ணியப்படுத்துகின்ற, மரணத்துக்கு பின்னாலும் எங்களுடைய நல்ல செயற்பாடுகளினால், நல்ல நடவடிக்கைகளினால் அந்த கபருக்கு நன்மை போய் சேருகின்ற அளவுக்கு பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். அப்படிப்பட்ட படைத்தவனை புரிந்து பெற்றோர்களை இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற உண்மை முஃமின்களாக வாழ்ந்து உண்மை முஃமின்களாக மரணித்து மறுமையில் சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்கிற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது. அர் ரௌலா இஸ்லாமிய மகளிர் கல்லூரி, உங்களுக்கு தெரியும், அதிராம்பட்டினத்தில் பெண்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை வைத்தே பாடம் நடத்தப்படுகின்ற, ஆலிமாக்களை வைத்து அறிவு கொடுக்கப்படுகிற ஒரு மதரசா இருக்குது. அர் ரௌதா இஸ்லாமிய மகளிர் கல்லூரி. அது இந்த அதிரை தாரு தௌஹீத் என்ற அமைப்பினால நடத்தப்படுது. அந்த மதரசாவுக்கு 2022 2023 மாணவிகள் சேர்க்கிற ஒரு காலப்பகுதின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான துண்டுகளை நான் நினைக்கிறேன் முன்னால பங்குடுவாங்கன்னு சொல்லி அந்த புரசுரங்களை எடுத்துக்கங்க. உங்களோட குடும்பங்கள்ல நல்ல படிப்பறிவுள்ள, நல்ல ஆற்றல் உள்ள பெண் பிள்ளைகள் இருந்தா அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுங்க. ஏண்டா இந்த காலம் பலவிதமான வழிகேடுகளும் பலவிதமான குழப்பங்களும் வரக்கூடிய காலம். எங்கட குடும்பங்கள்ல ஈமானை சுமந்த, இஸ்லாமிய அறிவை சுமந்தவர்கள் இருந்தால்தான் ஓரளவுக்காவது, அதுவுமே பாதுகாப்பு இல்லாம இருக்குது, ஓரளவுக்காவது பாதுகாப்பா வாழலாம்ன்ற நிலைமை இருக்குது. அதனால பெண்கள் மார்க்க கல்வியை சுமந்தால் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கலாம், வருகிற கணவனை மார்க்கப்பட்டோடு வைக்கலாம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை இலகுவாக உருவாக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துன்யா மதா, இந்த உலகமே இன்பம் அனுபவிக்கிற பொருள் சொன்னாங்க. இந்த உலகமே இன்பம் அனுபவிக்கிற பொருள். எதை கண்டாலும் ஆசை, எதை கண்டாலும் ருசி, எதை கண்டாலும் இன்பம். இதுதான் உலகம். வகைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹாண்டாங்க. இந்த உலக இன்பங்களில் எல்லாம் சிறந்தது ஒரு சாலிஹான மனைவிண்டாங்க. ஒரு சாலிஹான மனைவிண்டாங்க. மார்க்கப்பட்டுள்ள குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற 5 நேரம் தொழுகிற ஒரு சாலிஹான மனைவி கிடைப்பாள் என்றால் இதுதான் ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற உலகத்தின் உச்சகட்ட இன்பம். எனவே அந்த சிறந்த பெண்மணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கலாசாலை, அதுல பெண் பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகளை சேருங்க. அதை பத்தின அறிவித்தல்கள் முன்னால தருவாங்க. நீங்களும் எடுத்துக்கிட்டு போங்க, அடுத்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.